ஹிந்தியில் பாரக கடி, தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் ஹிந்தியில் உள்ள இந்த பாரக கடியில் முதல் வரிசை க வரிசை அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ இந்த எழுத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது கே ஏ க க க, அதாவது தமிழில் உள்ள க நீங்கள் எப்படி உச்சரிப்பீங்களோ அதே மாதிரி இந்த க உச்சரிக்கிறீங்க. இதே பாரக கடியில் ரெண்டாவது வரிசையில் உள்ள இந்த எழுத்து, இதை நாம் உச்சரிக்கும் போது கே எச் ஏ க க க க க அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்தை நம்ம இங்க உச்சரிக்கும் போது க அப்படின்னு உச்சரிப்பீங்க. இதை க க க அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். இதுல இரண்டாவது எழுத்து பாருங்க. இந்த எழுத்து கே டபுள் ஏ கா கா கா, அதாவது தமிழ்ல கா அப்படின்னு உச்சரிப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் கா அப்படின்னு உச்சரிக்க போறீங்க. ஆனா இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது கே எச் டபுள் ஏ அப்படிங்கும்போது கா 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 அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப மூணாவது எழுத்து பாருங்க. இது கீ, அதாவது தமிழ்ல நம்ம கீன்னு உச்சரிப்போம். அதே மாதிரி இந்த எழுத்தை கே ஐ கீ 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 அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா கே எச் ஐ கீ 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 அப்படின்னு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் பண்ணி உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் எழுத்து பாருங்க. இந்த எழுத்தை நாம கீ 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 அப்படின்னு உச்சரிக்கணும். இதே தமிழ்ல நாம இந்த எழுத கீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கீ அப்படின்னு ஹிந்திலையும் உச்சரிப்பீங்க. இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா கே எச் டபுள் இ கீ 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 அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி உச்சரிக்கணும். அடுத்து இந்த எழுத்து பாருங்க. இந்த எழுத்து நம்ம ஹிந்தியில பாரகடியில உச்சரிக்கும் போது கே யூ கூ 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 அப்படின்னு உச்சரிக்கணும். அதாவது கூ 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 அப்படின்னு உச்சரிப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா கே எச் யூ கூ 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 அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிக்கிற மாதிரிக்கே இருக்கும். இதுல நம்ம பாரகடியில க வரிசையில ஆறாவது எழுத்து, இதை நம்ம பார்க்கும்போது இதை நீங்க உச்சரிக்கும் போது கூ 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 அப்படின்னு உச்சரிக்கணும். தமிழ்ல பாருங்க, இதை நம்ம கூ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை நீங்க உச்சரிக்கிறீங்க, நெடில உச்சரிக்கணும். அதே அடுத்து இந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா கே எச் டபுள் ஓ கோ 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 அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் இந்த எழுத்து பாருங்க. இதை நாம ஹிந்தியில உச்சரிக்கும் போது கே ஆர் யூ க்ரூ 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 அப்படின்னு நாம உச்சரிக்கணும். இந்த எழுத்து தமிழ்ல கிடையாது. இதை நான் உச்சரிக்கிற முறை தான் இங்கே எழுதியிருக்கேன். க்ரூ அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இதே இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா
crew, K-H-R-U, crew, 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 crew அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க. இந்த எழுத்து ஹிந்தியில கே 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 அப்படின்னு உச்சரிக்கணும். தமிழ்ல கே உச்சரிப்போம் இல்லையா, அதே மாதிரி கே அப்படின்னு உச்சரிக்கணும். இப்ப நாம உச்சரிக்க போறது ஹிந்தி பாரகடையில உள்ள 2வது வரிசையில உள்ள 8வது எழுத்து. இது நீங்க உச்சரிக்கும் போது கே 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 அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இப்ப நாம உச்சரிக்க போறது க வரிசையில உள்ள 9வது எழுத்து. இத நாம கை 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 அப்படின்னு உச்சரிக்கணும். தமிழ்ல நாம கை சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில இந்த லெட்டரை கை அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது இத KHAI கை 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 அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது கை அப்படின்னு உச்சரிப்பீங்க. இந்த எழுத்தை அழுத்தி கை கை அப்படின்னு உச்சரிப்பீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது க வரிசையில 10வது எழுத்து. இதை நாம் உச்சரிக்கும் போது கோ 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 அப்படின்னு உச்சரிக்கணும். தமிழ்ல நீங்க எப்படி இந்த எழுத்த கோ கோ நெடில்ல உச்சரிப்பீங்களோ, அதே மாதிரிக்க ஹிந்திலையும் இந்த எழுத்த நெடில்ல கோ அப்படின்னு உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் இந்த எழுத்தை நீங்க ஹிந்தியில உச்சரிக்கும் போது KHO கோ 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 அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிக்கணும். அடுத்து நம்ம பாரகடியில க வரிசையில 10வது எழுத்து பத்தி பார்க்க போறோம். இந்த எழுத்தை நாம உச்சரிக்கும் போது KAU கௌ 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 அப்படின்னு உச்சரிக்கணும். அதாவது தமிழ்ல இந்த எழுத்தை நாம கௌ கௌ உச்சரிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஹிந்திலையும் இந்த எழுத்தை கௌ கௌ அப்படின்னு உச்சரிக்கணும். ஹிந்தில இந்த பாரகடியில உள்ள க க இந்த வரிசையில 11வது எழுத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது KHAU கௌ 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 அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது கௌ கௌ அப்படின்னு உச்சரிப்பீங்க. இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது கௌ 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 அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிக்கிற மாதிரிக்கே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எழுத்து தமிழ்ல கிடையாது. இதை நம்ம உச்சரிக்கும் போது KAM கம் கம் கானா எம்னா கம் 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 அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கம் 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 அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் க வரிசையில உள்ள கடைசி எழுத்து 13வது எழுத்து. இதை நம்ம KAHA கஹ 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 அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும். அதாவது க ஹ கஹ கஹ அப்படின்னு நாம உச்சரிக்கணும்.
நெக்ஸ்ட் இந்த பாரகடையில் ரெண்டாவது வரிசையில் உள்ள இந்த வரிசையின் 13வது எழுத்து. இதை நாம உச்சரிக்கும் போது KHAHA கஹ 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 அப்படின்னு நாம அழுத்தி உச்சரிக்கணும். இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது KAHA கஹ அப்படின்னு நீங்க மெதுவா நீங்க உச்சரிக்கணும். இதே இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது அழுத்தி கஹ 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 அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இந்த லெசன் தான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரீவியஸ் லெசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ தமிழ்ல எப்படி உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ ரெகுலரா நீங்க வீடியோஸ் பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.